எல்லாரும் சங்கிலி போட்டுருக்காங்க. நம்ம கேஷுவலாக போயிட்டுருக்கோம். ஹலோ கைஸ், ஹலோ கைஸ், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து மவுண்ட் கேஸ்டில் ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். லேயில் தான் இருக்கோம். நம்ம கார்துங்களா மட்டும் போயிருக்கோம். இனிமேல் இங்கேருந்து எங்கே போகிறோன்னா பேங்காங் லேக் தான் போகிறோம். ஸோ மறக்காம கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து இன்றைக்கி டேட் 9 ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம ரூம்லேருந்து கிளம்புறோம், லேலேருந்து கிளம்புறோம். ஸோ வாங்க கைஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். மறக்காம கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பேங்காங் லேக் தான் போயிட்டுருக்கோம். பெட்ரோல் ஃபுல்லாக போட்டாச்சு. 918 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து கிளைமேட் இன்னைக்கு நல்லா இருக்குது. வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஸோ வந்து நம்ம பேங்காங் லேக் தான் போயிட்டுருக்கோம். நெட்வொர்க் எதுவுமே இல்லை. அப்படியே மேப் போடனா கூட நெட்டு கிடையாது. ஸோ வந்து பேங்காங் லேக் தான் போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து 170 ஏதோ இதில் போட்டிருந்தேன். ஆனால் 150 மேப்பில் பார்த்தேன். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பேங்காங் லேக் தாங்க போகிறோம் இன்றைக்கி. ரூம்லேருந்து செக் அவுட் ஆகி மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு இப்போ பேங்காங் லேக் தான் போகிறோம். மணாலி ரோட்டை பிடிச்சி நேராக போனால் போதும் அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து மணாலி இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் இருக்குது. பேங்காங் அதுக்கு பாதி இருக்குன்னு நினைக்கேன். ஸோ இன்றைக்கி கிளைமேட் செம்மையாக இருக்குது. வெயில் அடிக்குது. அந்த ஒரு இதோடி அப்படியே போயிடணும், பேங்காங் போயிடணும் எப்படியாது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஹாய், I saw you in your video. I saw you in a video. You are from Kolkata. How many states you are traveling? ये हो गया आपका 5 महीना हो गया. 5 महीना. Okay. How many states you are completed? ऑल इंडिया. All India. 5 टाइम. इस बार विंटर में इधर रुकेगा. Okay. It's 5th time. 5th टाइम. All India. ऑल इंडिया. Oh. What's your name? परिमल कांजी. परिमल कांजी. आपका एज कितना है? 57 का एज है. साइकिल से ट्रैवल करेगा. अच्छा, आपका लगेज किधर से? लगेज उधर छोड़ के आया. अभी इधर में विंटर में रुकेगा ना. हाँ, उधर लगेज छोड़ के आया. ओके. आप किधर से जाएगा? अभी जाएगा रणवीरपुर. उधर थोड़ा सब्जी लेना है, वेजिटेरियन. ओके. खाने का? खाने का. ओके. मैं अभी पैंगांग से जाएगा. हाँ जाओ. ओके. अच्छा है. ओके. उधर थोड़ा बर्फ है. क्लाइमेट अच्छा है? हाँ क्लाइमेट अच्छा है. बर्फ थोड़ा ज्यादा है. ओके. हाँ ओके. अच्छा है. जाओ. आप कोलकाता से? कोलकाता से. ओके. नाइस टू मीट यू. बाय. मैं ऑल इंडिया ट्रिप जाएगा. कहाँ से? मैं ऑल इंडिया ट्रिप जाएगा. मैं तमिलनाडु से कन्याकुमारी. वो हो गया तो. हाँ. धनुषकोटी हो गया. हाँ. रामेश्वरम हो गया. ओके. पाम्बन सेतु हो गया. हाँ. हो गया. कन्याकुमारी हो गया. ओके. सब हो गया. मैं 9 स्टेट घूमने का. अच्छा. ओके. बाय. बाय. So nice to meet you. So தாத்தா 5 மாதம் 5 வாட்டி. You completed 5 times all India trip. 5 times all India trip. Okay. Bye. 5 வாட்டி all India trip முடிச்சிருக்காரு. ஸோ பாய். 5 வாட்டி all India முடிச்சிருக்காரு. வேற லெவல் தாத்தா. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குண்ணே கிளைமேட் கூட. ஆர்மி வண்டியாக போயிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு தாத்தா பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவர் இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ ஸ்டே பண்ணியிருக்காரு போல. ஸ்டே பண்ணிட்டு சாப்பிட எங்கேயோ போகிறாரு. 57 வயசு கொல்கத்தாவில் உள்ளவர். 5 வாட்டி ஆல் இந்தியா சுற்றி வந்திருக்காராம். இப்போ வின்டரில் இங்கே லடாக்லாம் இருக்கார். ஸோ வேற லெவல் கைஸ். ஆனால் இவரெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா 57 வயசுல சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் லேல. எப்படி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து மணாலி 400 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நம்ம பேங்காங் தான் போயிட்டுருக்கோம். வியூ பாயிண்ட் பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு மலை மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஸ்னோ. அதுக்கு மேலே வானம், மேகம், க்ரீன் ப்ளூ கலர் ஸ்கை சரியாக இருக்குது கைஸ். பாருங்க சரியான வியூ பாயிண்ட்டு.
ரோடுமே செம நீட்டாக இருக்குது, வேற மாதிரி இருக்குது கைஸ். எப்படியா உமிங்களா மட்டும் போயிடணும். 104 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இன்னும் போர்டு இருக்குது, இன்னொரு 104 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க பேங்காங் லேக்கு. ஸோ வாங்க, அதில் ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க அங்கங்கே, அதை பார்த்தாலும் நம்ம அப்படி போயிடலாம். போகிற வழியில் சாங்லா பாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது 33 கிலோமீட்டர். பேங்காங் டிசோ அதான் அந்த இது இந்த பேங்காங் லேக்கு 103 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். செக் போஸ்ட்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து என்ட்ரி போர்டை தான் கூப்பிடான்னு நினச்சேன், பார்த்தா வந்து சாங்லா பாஸ் ஃபுல்லாக ஸ்னோவான். அதனால சாங்லா பாஸ் இன்னும் 33 கிலோமீட்டர் இருக்குது, அது ஃபுல்லாக ஸ்னோனால இப்போ வந்து இந்த ஒரு என்ட்ரியிலே பிடிச்சி வச்சுருக்காங்க. 4x4 தான் விட்றாங்க, கார் மாதிரி வெளியில் வெஹிக்கிள் தான் விட்றாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க, பார்ப்போம் என்னன்னு. இங்கேருந்து சாங்லா பாஸ் 33 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஓன் ட்ரெஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து போனால் ரிட்டர்ன் வரக்கூடாது, ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அப்படியே கிளம்புறோம், வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி அட்வென்ச்சர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரியாக இருக்குது ரூட்டு, அப்படியே நேராக போகுது. ஸோ எல்லோரும் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க, நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம். கேரளாலேருந்தும் ஒரு 3 பேர், கோழிக்கோட்லேருந்து ஒரு 3 பேரை பார்த்தேன். அவங்க வந்து ஆல்ரெடி நம்ம குரஸ் போகும்போது அந்த ஆர்மி அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. குரஸில் நம்ம பார்க்கல, ஆனால் வந்து இப்போ இங்கே பேங்காங் லேக் போகக்கூடிய வழியில் நம்ம அந்த பசங்களை பார்த்துருக்கோம். வேறு லெவல் ட்ராவல் என்ன ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணுது எல்லா பீப்புள் கூட. அப்படி பார்க்காம போனால் கூட எப்படியோ வந்து பார்க்குற மாதிரி ஒரு வழி பண்ணிடுது. ட்ராவல் தான். நம்ம வண்டி 30 ஸ்பீடில் போகுது, 20லேருந்து 30 ஸ்பீடில். செம்மையாக இருக்குது இந்த ஒரு வில்லேஜ். இங்கே பாருங்க, வேற மாதிரி இருக்குது, பெரிய ஒரு மலை. இது ரோடெல்லாம் செம்மையாக போட்டிருக்காங்க. நம்ம வந்து பேங்காங் போகிற முன்னாடி சாங்லா பாஸ்ன்னு ஒரு பாஸ் இருக்குது, அதான் பார்ப்போம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பைக்கு எல்லாருமே செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க, நம்ம தான் கடைசி போயிட்டுருக்கோம். பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். சிங்ரால் 17 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது, சரியாக நல்ல வெண்ட் போனால் அழகாக பைக்கெலாம் இருந்தேன்னா. ஸோ சரியாக இருக்குது, வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். சரியான ஏற்றமாக இருக்குது. இந்த க்ளவுஸ் போட்டுட்டு முறுக்குனால கை வலிக்குதா, க்ளவுஸை கலத்துனேன்னா செம குளிரும், அது நமக்கு செட் ஆகாது. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே ஸ்னோஃபால் தான் இருக்குது. வண்டி கஷ்டப்பட்டு தான் போகுது, ஆனால் போயிடும், அசால்ட்டாக போயிடும். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கூட அந்த பைக்கர்ஸ் யாரையுமே காணும், ஒரு மனுஷாலையும் காணும். ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு யாரையுமே பார்க்கல. வண்டி ஒரு 28-9 போயிட்டுருக்கு. ஸோ பின்னாடி ஒரு வண்டி ஆன் அடிச்சுட்டே வரான். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு, இப்படி பெரிய பாம்பு மாதிரி இப்படி வந்து இப்படியே இங்கே வந்து நம்ம வண்டி வந்திருக்கு. சரியான கருவேலாம் பாருங்க, எவ்வளோ ஃபுல்லாக ஸ்னோஃபால் ஆகிருக்கு, ஹிமாலயாஸ் ஃபுல்லாகவே. ஸோ நம்ம வண்டி எடுத்துகிட்டே வந்துட்டோம். ஸோ நம்ம சாங்லா பாஸ் தான் போயிட்டுருக்கோம். இந்த பாருங்க ரோடை எப்படி இருக்குன்னு. இந்த ஒரு ரோட்டில் நம்ம மோட்டில் நம்மளை கூட்டு வந்திருக்கேன்னா பெரிய விஷயந்தான். ஸோ இங்கே பாருங்க, ஐயோ செம்மையாக இருக்கு கிளைமேட்டு, சரியான வியூ பாயிண்ட்டு. இங்கே பாருங்க என்னமா அழகாக இருக்குது மவுண்டைனு. ஸோ வாங்க அப்படின்னு போயிட்டு பார்க்கலாம். சாங்லா பாஸ் இன்னொரு 12 கிலோமீட்டர் இருக்குது. அதே மாதிரி பேங்காங் லேக் இன்னொரு 90 கிலோமீட்டர் இருக்குது. மணி 12:30 ஆகுது. ஸோ வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல் ஸ்னோ கைஸ். 12 கிலோமீட்டர் முன்னாடி சாங்லா பாஸுக்கு சரி வெறித்தனமாக இருக்குது இடமே பார்க்குறதுக்கே. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த கார்டுங்களா பாஸ்க்கு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டினாங்க, அதே இடம் மாதிரி அதே செட்டப்பில் பண்ணி வச்சுருக்காங்க.
இன்னும் நமக்கு வந்து சாங்லா பாஸ் வந்து 12 கிலோமீட்டர் இருக்கு. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். செம்மையா இருக்கு வியூ பாயிண்ட். ஃபுல் ஸ்னோ, ஃபுல் ஸ்னோனா ஃபுல் ஸ்னோ. பாருங்க ஜெர்மன் ஷெப்பர்ட் போயிட்டு இருக்கு. 5 கிலோமீட்டர் முன்னாடி ஸ்னோஃபால் ஆரம்பிக்குது. இங்க எல்லாரும் சங்கிலி போட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்லிப்பரி ரோடு. இப்போ ஸ்னோஃபால் வேற வர ஆரம்பிக்குது. ஸோ விடுவாங்களா என்னன்னு தெரியல. பைக்கை எல்லா லாரியும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க, இந்த நம்ம கேரளா பசங்கள்லாம் இருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்குது. ஸ்னோஃபால் வேறு ஆகுது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். 7 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது சாங்லா பாஸ் போகிறதுக்கு. அங்கே அந்த ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மண் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையுமே. ஸோ நம்ம வண்டி அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் அந்த வந்து பிளாக் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் நம்ம வண்டி ஸ்கிட் ஆகி அங்கெங்கேன்னு தாறுமாறாக போகும். ஆனால் நம்ம வண்டி கணக்காக போயிட்டுருக்கு. இன்னும் நமக்கு ஒரு 3 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. 3 கிலோமீட்டர் கிட்டே போனோன்னா சாங்லா பாஸ் ரீச் ஆயிடுவோம். செம கைஸான வண்டி வந்து வேறு லெவல் தான். இங்கே பாருங்க ஃபுல்லாகவே இந்த வலிக்கி விட்ற ஐஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வண்டி கணக்காக போயிட்டுருக்கு. இந்த மண்ணு போட்டிருக்காங்கல்ல, அதில் அப்படியே போயிட்டு இருந்தால் போதும், கணக்காக போயிடுவேன். ஸ்லிப் ஆகாது. அந்த சைடு போயிடாதீங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பிளாக் ஐஸு இங்கே எல்லோரும் வண்டி உருட்டுறாங்க. நானும் அப்படி தான் போயிட்டுருக்கேன். பைய தான் போயிட்டுருக்கேன். நானும் ஒரு ஆள் போனால் தான் போக முடியும். போயிட்டு தான் இருக்குது. வழி கூட தான் செய்யுது. டென்ஷன் ஆக்குறோம். ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக போகணும். இங்கே பாருங்கள் செமையாக ஸ்கிட் ஆகுது. ஆக்சிலேட்டரை கொடுக்கல, வண்டி அது பாட்டுக்கு தான் போகுது. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ வாங்க அப்படியே போகலாம். ஃபுல் ஸ்லோவாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே அந்த பனியெல்லாம் வந்து உறைஞ்சி போயிருக்கு. அந்த மலையில் கண்ணில் பாருங்க ஃபுல்லாகவே ஐஸ் கட்டி அப்படியே அந்த ட்ரங்க் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று உண்டு. அந்த மாதிரி எல்லாம் அந்த ஃப்ரோசன் ஆகி நீண்டு நிற்கிது. செம்மையாக இருக்குது கைஸ். நம்ம வண்டியை உருட்டி தான் கைஸ் போகிறேன். எனக்கு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரிலாம் நம்ம ஓட்டினது இல்லையா. ஆனால் வண்டி சூப்பராக போகுது கைஸ். ஆனால் வண்டி சூப்பராக போகுது, ஒரு பிரச்சனை இல்லை. பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இதுதான் பிளாக் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவே தான் நம்ம கொஞ்சம் கவனமாக போகணும். இவன் வேறு கரெக்டாக வண்டியை கொண்டு விட்டுருக்கான். எப்படி போவேன்? வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். போகிறவங்கெல்லாம் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு நல்லா பொறுமையாக போ அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன்னா எப்போ எங்கே வலிக்கி விடுன்னு தெரியாது. அதனால நம்ம வந்து பொறுமையாக தான் போகணும். ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். ஐயோ, மெல்ல போ. சாங்லா பாஸ் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் வந்துடும். கொஞ்சம் தான் அப்படி அழகாக போயிருமாப்ல. அப்படியே போயிட்டு பார்க்கலாம். எல்லாரும் சங்கிலி போட்டுருக்காங்க. நம்ம கேஷுவலாக போயிட்டுருக்கோம். சாங்லா பாஸ்க்கு வந்துட்டோம். காற்றுக்குள்ளால நம்மளை வண்டியை விடலை. ஏன்னா அது போக முடியாது. எப்படியோ நம்ம வந்து சாங்லா பாஸுக்கு வந்து நம்ம வண்டியிலே வந்துட்டோம். சாங்லா பாஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்க அவ்வளோ ஆர்மி வண்டியும் சங்கிலி போட்டிருக்காங்க. பட் நம்ம வந்து கேஷுவலாக போயிட்டுருக்கோம். சாங்லா பாஸ் வந்துட்டோம். ஜாலி சாங்லா பாஸ் எங்கே இருக்க? சாங்லா பாஸ் எங்கே இருக்க? சாங்லா பாஸ்க்கு வந்துட்டோம் கைஸ். சாங்லா பாஸ் எங்கே இருக்க? ஸோ நம்ம சாங்லா பாஸ்க்கு வந்துட்டோம். ஃபுல் ஸ்லோவாக இருக்கு. 17,688 அடி. நம்ம வண்டியிலே வந்துட்டோம் கைஸ் ஃபைனலி. ஸோ அவ்வளோ வண்டி முக்கி வந்துட்டுருக்கு. நம்ம வந்துட்டோம். ஸோ வந்து என்ன இருக்குது? சாங்லா பாஸ் 17,688 அடி.
ஸோ இங்கே லைட்டாக ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாங்க. 17,688 அடி உயரத்தில் இருக்கும். ஸோ இப்படி பார்க்கலாம். நம்ம சாங்லா பாஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் சாங்லா பாஸு. இதுவும் 17,000 அடி சம்திங் இருக்குது. இங்கே ஃபுல்லாக அவ்வளோ வண்டி பிளாக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, வேர்ல்ட் 10th ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் சாங்லா பாஸில் தான் இருக்கோம். ஸோ இங்கே நம்ம வண்டியிலே வந்துட்டோம். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ கார்டுங்களாக போக முடியல, ஆனால் வந்து நம்ம வண்டியில் இங்கே வந்துட்டோம். ஸோ வாங்க அப்படி போயிட்டு போகலாம். சாங்லா பாஸ்னு ஸ்னோவில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கங்கே வலிக்கி விழுவேன். இது வந்து ஃபுல்லாகவே ரா வீடியோவாக தான் இருக்கும். பயங்கரமாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே ராவாக தான் இருக்கும். வந்து நான் எப்படி ஸ்னோவில் போனேன், அங்கங்கே வலிக்கி விழுவேன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். பேசி போட்டால் கூட அவ்வளோவா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ராவாக பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
आगे भी ऐसा है, हाँ आगे भी ऐसा है। हाँ चलो चलो हो जाएगा।
शाम पे जाना வந்து ஓரளவுக்கு ஸ்னோ நார்மல் ஆகிடுச்சு. ஸோ வந்து இனிமேல் ஸ்லிப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோட் தான். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஸ்னோ தான். தரமாக இருக்குது கைஸ். மேலே யாரும் எப்படி கீழே இறங்கி ஒரு மாதிரி சமமான ரோட்டுக்கு வந்துட்டோம். இது ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்குது. சரியான பிளேஸாக இருக்குது இது. பேங்காங் தான் போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவேன். மணி வந்து இப்போ வந்து 2:45 கிட்ட ஆகுது. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் கைஸ். பேங்காங் லேக் போகிற வழியை பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. ஃபுல் ஸ்னோஃபால் ஆகி அந்த ஒரு ரோடு வழியாக தான் நம்ம போக போகிறோம். அந்த ஒரு ரோடு வழியாக போய் அங்கே போகிறோம். அங்கே போய் அப்படியே நேராக போகிறோம் பேங்காங் லேக்குக்கு. போகிற வழியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. மிரட்டி விட்டு கைஸ். ஸோ ஓரளவுக்கு ஸ்னோலேருந்து தப்பி வந்துட்டோம். ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். சார் மொபைலில் எவ்வளோ தூரம் வர்றது சார், ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார். இங்கே பாருங்க கொசு மருந்து மாதிரி அடித்து தரட்டுறாங்க ஆர்மி வண்டியிலேருந்து. ஸ்மெல்லே ஒரு வித்தியாசமாக இருக்கு. ஸோ போகவும் முடியல, தாண்டவும் முடியல. மொபைலே இந்த கொசு மருந்து பின்னாடி போகிற மாதிரியே போயிட்டு இருக்கு. சார் கொஞ்சம் வழி விடுங்க சார், ப்ளீஸ் சார். முடியலை சார் என்னால். ஸோ வாங்க அப்படின்னு போயிட்டு பார்க்கலாம். ஐயோ 100 கிலோமீட்டர் ஸ்னோவில் ஓட்டுறதே பெரும்பாலாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அதுவே எனக்கு முடியல, கஷ்டமாக இருக்குது. கையெல்லாம் உறைஞ்சி போகுது. அடுத்து எங்கே சேவ் வருதோ அங்கே சேவ் போட்டுருவேன். கையெல்லாம் உறைஞ்சி போச்சு கைஸ். அப்பா அந்த மாதிரி இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த வியூ தான் அல்டிமேட்டாக இருக்குது. மழையை பார்த்தாலே எனக்கு அப்படியே இருந்துடலாம் போல இருக்குது. ஆனால் செம்ம குளிருது கைஸ். ஆனால் அந்த வியூவை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து எதுக்குமே ஈடாகாது கைஸ். ஆனால் அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரியான வியூ பாயிண்ட் கைஸ். ஆனால் வேறு மாதிரி இருக்குது. அப்படியே பேங்காங்கு ஒரு 35 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு கடையில் சாப்பிட வந்திருக்கோம். ரைஸு சிக்கன், ஒரு சிக்கன் ரைஸ் ஹாட். ஸோ ஒரு சிக்கன் ஃபுல் ரைஸ் வந்து 170, எக்ஸ்ட்ரா சிக்கன் 50 ரூபா. ஸோ அப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். செம குளிர் ரைஸ். ஏதோ டூர் புக்கா ஏதோ ஒரு இடம் அங்கே தான் வந்திருக்கோம் கைஸ். நேற்றுக்கு வந்து இந்த கல்வான் அந்த ரூம் ஸ்டேயில் தான் ஸ்டே பண்ணோம். 600 சொன்னாங்க. அந்த பேங்காங் போகிறதுக்கு ஒரு 35 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. இங்கே தான் ரூமு, நல்ல ரூமு. ஸோ 2 பேர் வந்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு பட்ஜெட்டாக ஸ்டே பண்ணலாம். நம்ம சிங்கிளாக வந்தனால 600 ரூபா ஆச்சு. ஸோ இந்த ஒரு ரூமில் தான் ஸ்டே பண்ணோம். ஸோ கல்வான் அந்த ரூம் ஸ்டே பேர். ஸோ பேங்காங் போகிற முன்னாடி ஸ்டே பண்ணணும்னா அப்படி டுர்புக்கில் ஸ்டே பண்ணோம்னா இந்த ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.